சரி, அதை சத்தியம் பண்ண சொன்னா? ஆமாம். எப்படி சத்தியம் பண்ண சொன்னேன்? திருவடி தொட்டு சத்தியம் பண்ணேன். பண்ணியா? ஆமாம் பண்ணேன். இப்போ என்ன பண்ணுற? எல்லாருக்கும் சொல்கிறேன். தெரிஞ்சுதான் பண்ணுறியா? ஆமாம் சாமி. ஏண்டா என்ன நான் கேட்குறதுக்குலாம் ஆமாம் ஆமான்னு இருக்கிற என்னது என்ன தெனாவட்டு உனக்கு? ஏடா குருவுடைய வாக்கியத்தை மீறினா என்னடா கிடைக்கும் உனக்கு தெரியுமாடா அப்படின்னா, நரகம் கிடைக்கும் சாமி. நரகத்தை பற்றி என்ன நினச்சிட்ருக்க? அது ஏசி ரூமா அது அப்படின்னு. இல்லை சாமி, கொடிய வாதைகள் அங்கே கிடைக்கணும். அப்புறம் ஏன்டா சொன்னேன்னு, நான் ஒருத்தன் நரகம் போகிறதுனால இத்தனை பேர் மோட்சம் போவாங்களே, அது போதும் சாமி. எல்லாரும் என்ன மாதிரி 18 தடவை ஸ்ரீரங்கத்துலேயும் திருக்கோஷ்டிற்கு அலைய முடியாது சாமி. எனக்கு இருக்கிற மன உறுதி எல்லாருக்கும் இருக்காது. வேணான்ட்டு போயிடுவான். இந்த கலிகாலத்தில் நம்ம கொஞ்சம் இறங்கி வரணும் சாமி. அதுக்கு தான் பண்ணேன். நான் நரகத்துக்கு தான் போவேன், போயிட்டு போகிறேன் சாமி அப்படின்னு கொஞ்ச நேரம் அப்படியே உத்து பார்த்தார். அப்போ தான் அவர் மனசுக்குள்ளே பெருமாள் புகுந்து வேலை செய்கிறார். திருக்கோஷ்டியூர் நம்பியுடைய திருவுள்ளத்துக்குள்ளே எம்பெருமான் புகுந்து வேலை செய்கிறான். அங்கே என்ன குரல் கேட்குது அவருக்கு? டேய், நீ வைணவனா அவன் வைணவனா? வைணவனுக்கு முதல் இலக்கணம் கிருபை, இரக்கம் வேணும். பிறர் துன்பம் கண்டு பொறாமை வேணும். நீ அவனை கஷ்டப்படுத்தி பார்த்த, சோதித்து பார்த்த, அவன் இவ்வளோ கஷ்டம் மற்றவங்களுக்கு தாங்காதே என்று நினைச்சான். வைஷ்ணவனுக்கு அந்த குணம் வேணும்டா, அவன்தான் சரியான வைஷ்ணவன் அப்படின்னு ஒரு அபிப்பிராயம் அவர் உள்ளத்தில் பதிந்தது. அப்போ அவர் என்ன பண்ணாரா? பெருமாளுக்கு எம்பெருமான்னு பேர். எம்பெருமான்னா நம் தலைவன் அர்த்தம். உமக்கு அந்த பேர் வைக்கலாம், ஆனால் எம்பெருமான்னு பேர் வச்சா எல்லாரும் ஆண்டவனை அவன் இவன் வைக்கிறான். இப்போ நம்ம ஊரில் எல்லாரையும் அவரை இவர்னு கூப்பிட்டுருக்குறோம். ஆண்டவனை பற்றி சொல்லும்போது எல்லாம் அவன் பார்த்துக்குவான் அப்படின்னு அவன் இவன் பேசுகிறான். ஆண்டவனை எவனாவது மரியாதை கொடுத்து பேசுகிறான பார்த்தீங்களா? எல்லாம் அவன் பார்த்துக்குவான். இவன் மச்சனை மாதிரி, நம்ம இவன் தான் அவனுக்கு பேர் வச்சா மாதிரி அவன் பார்த்துக்குவான் அப்படின்னு. அப்போ ரொம்பவும் உங்களுக்கு மதிப்பு அதிகமாகிற போது மரியாதை குறைஞ்சி போகுது. அதனால் எம்பெருமான்னு கூட சொல்லக்கூடாது. ஒன்று ஒரு ஆறு விகுதி சேர்த்து எம்பெருமானார்னு சொல்லணும்டா. எம்பெருமானாரே வாரும் அப்படின்னார். 2 கையை அப்படி நீட்டி எம்பெருமானாரே வாரும் அப்படின்னார். இவர் ராமானுஜருக்கு ஒன்றும் புரியல. இப்போ எதுக்கு கூப்பிடுறாரு? வியாச பாரதத்தில் ஒரு சுவாரஸ்யமான கட்டம். பாண்டவர்கள் கௌரவர்கள் எல்லாம் சாவடிச்சு விடுறாங்க. எல்லாம் செத்த பிறகு பாண்டவர்கள் திருதராஷ்டிரனை பார்க்க வர்றாங்க. அப்போ திருதராஷ்டிரன் மனசுக்குள்ளே ஐயோ நம்ம பிள்ளைகள்லாம் கொண்டுட்டாங்களடா அவங்க பாவி பயிலுங்கன்னு வருத்தமாக இருக்கிறான். அப்போது துரியோதனனை கொன்னது பீமன். அதுவும் இடுப்புக்கு கீழே அடித்து ஃப்ராடு பண்ணி கொண்டான். அதனால் அந்த பீமனை கவனிக்கணும்னு அவனுக்கு ஆசை. உடனே திருதராஷ்டிரன் என்ன பண்ணா, எனக்கு பீமன் மேலே ரொம்ப பிரியம், துரியோதனனையே சாட்சியிருக்கான், அவனை ஆலிங்கனம் பண்ணி பாராட்டணும்னு எனக்கு ஆசை. எங்கே இருக்கான் பீமன், வர சொல்லு அப்படின்னா. அவனுக்கு கண்ணு 2 குருடு. உடனே பீமன் ரொம்ப பெருமிதமாக இந்த இருக்கேன்னு போனான். கிருஷ்ணன் என்ன பண்ண, டே நில்றா முண்டான், அவன் எதுக்கு கூப்பிடான் உனக்கு தெரியுமா? அவன் திருதராஷ்டிரனுக்கு 10,000 யானை பலம் இருக்குது. வச்சு ஒரு அமுக்குனான்னா அவ்வளோதான், இவங்க தான் முடிஞ்சு போய்டும். அதுக்கு தான் கூப்பிட்றான். அப்போது பீமனை இருக்க சொல்லிட்டு, இந்த துரியோதனன் பீமன் காட்டில் இருந்தபோது பீமனை கொல்றது எப்படிங்கிற பயிற்சிக்காக பீமன் மாதிரி இரும்பில் ஒரு பொம்மை செஞ்சு அந்த பொம்மையோட கதை யுத்தம் பண்ணிக்கிட்டு இருந்தான். அந்த பொம்மை அங்கே தான் இருந்தது. அந்த பொம்மைக்கிட்ட கொண்டு போய் விட்டான் கிருஷ்ணன் திருதராஷ்டிரனை. உடனே அவன் இதுதான் பீமன்னு சொல்லி டே பீமான்னு கட்டி பிடிச்சி முழு பலத்தை காமிச்சான் பாருங்க. அந்த இரும்பு பொம்மை நொறுங்கி போச்சு. அவனுக்கு சந்தோஷம், பீமன் செத்துட்டான் அப்படின்னு. அதுக்கப்புறம் அவன் அழுகுறான், ஐயோ பீமனை நான் கொண்டுட்டேனே அப்படின்னு. அப்போ கிருஷ்ணன் சொல்கிறான், அப்படிலாம் ஒன்றும் ஆகாது மாமா, நீங்கள் இந்த மாதிரி பண்ணாலும் பண்ணுவீங்கன்னு சொல்லி தான் ஒரு இரும்பு பொம்மைக்கிட்ட கொண்டு விட்டேன். பீமன் எந்தா இருக்கிறான் அப்படின்னா.
அவர் ராமானுஜர் வந்து இவர் என்ன இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் காமாட்சமானு வஞ்சார் நம்மளை, இப்போ வா எம்பெருமானாரே வாருன்றாரே, இது என்னதுன்னு ஒன்றுமே புரியல. அப்போ இவர் சொன்னார், வைணவன் யார், ஆச்சாரியன் இலக்கணம் என்ன அப்படிங்கிறது உங்ககிட்ட விலட்சணமாக இருக்கு. நீ எம்பெருமானார் என்ற பெயருக்கு தகுதி உடையவன் என்று சொல்லி அருகே இருந்த சீடர்கள் எல்லாரையும் பார்த்து, எப்பா பசங்களா நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க, இந்த வைஷ்ணவத்துக்கு இனிமே எம்பெருமானார் தரிசனம்னு பேர் வைங்க. இனிமேல் விசிஷ்டாத்வைதம்னு சொல்லாதீங்க, வைஷ்ணவம்னு சொல்லாதீங்க, எம்பெருமானார் தரிசனம்னு சொல்லுங்கள், இது என்னுடைய ஆணை அப்படின்னார். அன்றிலிருந்து இன்று வரை ராமானுஜ தரிசனம் எம்பெருமானார் தரிசனம் என்று அது வழங்கி வருகிறது. இவ்வளவுக்கும் இந்த வைஷ்ணவ விசிஷ்டாத்வைதத்தை இவர் ராமானுஜர் புதுசாக கண்டுபிடிக்கலை, அது ஏற்கனவே காலங்காலமாக இருக்கிற தத்துவம் தான். ஆள வந்தார், கொஞ்சம் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தார். ஆனால் அந்த காலத்தில் மாயாவாதம் பிரபலமாக இருந்தது. அதாவது இந்தியாவில் எந்த காலகட்டத்தில் ராமானுஜர் வந்தார், எந்த காலகட்டத்தில் சங்கராச்சாரியர் வந்தார் நீங்கள் யோசிக்கணும். பௌத்த சமண மதங்கள் ரொம்பவும் வியாபகமாக இருந்த காலத்திலே, கடவுளே இல்லை என்ற மாயாவாதம் அதிகமாக வலுத்திருந்த காலத்திலே, அப்போ அந்த பௌத்தத்தை அழிப்பதற்காக பகவானால் சங்கரர் அனுப்பப்பட்டார். அவர் மாயாவாதத்தை சொல்லி ஒரு அரவணைப்பினாலே பௌத்த மதத்தை அழித்தார். டாக்டர் ராதாகிருஷ்ணன் எழுதுவார், ஸ்ரீ சங்கராச்சாரியா கில்டு புத்திசம் பை அ ஸ்ட்ராங் எம்ப்ரேஸ் அப்படின்னு. அவங்க மாதிரியே வாதங்களை சொல்லி மாயாவாதம் பேசி சங்கரர் பௌத்த மதத்தை இல்லாமல் பண்ணினார். ஒரு காலத்தில் சரித்திர நூல்களில் படிக்கிறோம், இந்துக்கள் எத்தனை பேர் பௌத்த மதத்துக்கு போனாங்கன்னா, பௌத்த மதத்துக்கு போனோடனே மொட்டையடிக்கணும், பூணூலை அறுத்தெறியணும். யமுனை நதியிலும் கங்கை நதியிலும் மிதந்த பூணூல்கள், தலை சிகைகள் 1000 கருப்பாக மிதக்குமா, எல்லாம் அத்தனை பேரும் பௌத்த மதத்துக்கு போயிட்டான். அப்படி இருந்த காலகட்டத்திலே பௌத்த மதத்திலிருந்து வைதிகத்துக்கு மக்களை திருப்புவதற்காக சங்கரர் அத்வைதம் பேசினார். அதுக்கப்புறம் என்னாச்சு, இவனுக்கு பௌத்தத்தை விட்டானுங்க, அத்வைதத்தை பிடிச்சிக்கிட்டான். அத்வைதம் என்பது என்னன்னா, அகம் பிரம்மாஸ்மி, நான் தான் கடவுள் அப்படிங்கிற கொள்கை. அப்போ அது ரொம்ப வலுவான போது அத்வைதம் சரிதான், ஆனால் அது வந்து குவாலிஃபைடு மானிசம், விசிஷ்டாத்வைதம் என்று ஒரு சிறு திருத்தம் பண்ணி பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் ஒன்று தான், ஆனால் வேறு வேறு தான் என்கிற சித்தாந்தத்தை நிலைநிறுத்துவதற்கு ஆளவந்தார் தலைப்பட்டார். ஆளவந்தாருடைய சரம திருமேனியை தான் ராமானுஜர் பார்த்தார். ராமானுஜர் வர்றதுக்குள்ளே ஆளவந்தார் பரமபதிச்சிட்டார். அப்போ அவருடைய திருமேனியிலே, சரம திருமேனினா லாஸ்ட் பாடி, 3 விரல்கள் மடக்கப்பட்டிருந்தன. அது என்னன்னு கேட்டால், அவருக்கு 3 ஆசைகள் இருந்தனன்னு சொன்னாங்க. என்ன, பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யம் எழுதணும், வியாசர் பராசரர் என்ற பெயரை 2 பிள்ளைகளுக்கு வைக்கணும், ஆழ்வார் பாசுரங்களை பிரபலப்படுத்தணும். இந்த 3ஐயும் நான் செய்கிறேன் சத்தியம்னர். அந்த 3 விரல் நிமிர்ந்துருச்சு. அப்போது ஆளவந்தாருடைய நோக்கம் என்ன, இந்து மதம் அத்வைதபரமாய் விளக்கப்படக்கூடாது, விசிஷ்டாத்வைதமாய் சொல்லப்படணுங்கிறது. அதை ஒழுங்காக புரிஞ்சுக்கிட்டதும் இல்லாமல் பாமர மக்களுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்பில் அதை எடுத்து சொன்னார். நீங்கள் ராமானுஜருடைய பிரம்மசூத்திர பாஷ்யம் படிங்க, மொழிபெயர்ப்பு வந்திருக்கு, ஆங்கில மொழிபெயர்ப்பு வந்திருக்கு, ராமகிருஷ்ண மடத்தில் போட்டிருக்காங்க, ரொம்ப எளிமையாக இருக்கும். ராமானுஜர் வந்து பட்டி தொட்டியெல்லாம் சென்று பரப்பினார், வைணவம் பரப்பினார். அவர் வந்து நான் ஒரு மடத்தில் தான் உட்காந்து பேசுவேன், மேடையில் தான் உட்காந்து பேசுவேன்னு கிடையாது, கிராமங்கள் தோறும் போனார், சந்து பொந்தெல்லாம் போய் பரப்பினார். இதுக்காக வாதங்கள், யஜ்ஞமூர்த்தின்னு ஒருத்தர் இருந்தார், அவர் இவரோட வாதம் பண்ணி, அவர் அத்வைதம் தான் ரைட்டு, ராமானுஜர் சொல்கிறது தப்புன்னு 17 நாள் அவர் ஜெயிக்கிறார். ராமானுஜரால் ஜெயிக்க முடியல. அவர் கடைசியில் அப்புறம் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள்கிட்ட வந்து அழுது, அவர் இன்றைக்கி ஜெயிச்சிருவே போகணும்னு சொல்லி அனுப்பி, பெருமாள் கிருபையினாலே அன்றைக்கி 18வது நாளே யஜ்ஞமூர்த்தி வாதம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே இவர் காலை விழுந்துட்டார், சாமி நீங்கள் தான் ஜெயிச்சிங்க அப்படின்னு. அப்படியாக அவர் வந்து மக்களுடைய உள்ளத்தை தொடும் வண்ணம் வைணவத்தை பரப்பினார். காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் வைணவம் பரவி இருந்தது.
ராமானுஜர் 120 வருஷம் வாழ்ந்தாருன்னா அந்த 120 வருஷத்துக்கு பின்னால் வைணவத்தின் நிலைமை என்ன என்றால், எங்கே பார்த்தாலும் பெருமாள் கோவில்கள், எங்கே பார்த்தாலும் ஸ்ரீ வைஷ்ணவர்கள், சகல வருணத்திலும் சகல ஜாதியிலும் வைஷ்ணவ சித்தாந்தங்கள், ஆழ்வார் பாசுரங்கள் நுழைய முடியாத இடத்துலலாம் நுழையும்படி பண்ணினார். ஒரு முறை இப்போது ஸ்ரீவைகுண்டவாசியாக இருக்கிற ஸ்ரீபெரும்புதூர் எத்திராஜ்யர் சுவாமிகள் பூலோகவாசியாக இருந்தபோது அடியேன் அழைக்கப்பட்டிருந்தேன் உபன்யாசத்துக்காக. அப்போ அங்கே போனேன். அப்போ போய் உபன்யாசம் முடிஞ்ச உடனே அங்கே ஒரு நாமதாரியை கூப்பிட்டு, இவரை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னாரு. என்ன சாமி, ஒரு ஆளை பார்த்த மாத்திரத்தில் என்ன சொல்ல முடியும், அவர் ஸ்ரீ வைஷ்ணவர் அப்படின்னா, பாசுரங்கள்லாம் சொல்லுவார் பாருங்கள் அப்படின்னா. அவர் பாட்டுக்கு ஆண்டாள் பாசுரங்கள்லாம் சொன்னார். கிட கிட கடன் சிற்றஞ்சிருக்காலே வந்து உன்னை செய்வதுன்னா எனக்கு சீனு போச்சுது. என்னது, ஒரு ஸ்ரீ வைஷ்ணவரை கூப்பிட்டு ஆழ்வார் பாசுரம் சொல்ல நம்ம கேட்டது இல்லையா பார்த்தது இல்லையான்னா. அவர் சொல்லி முடித்த உடனே, இப்போ நீங்கள் கேளுங்க அவர்கிட்ட, நீங்கள் இந்த பாசுரமெல்லாம் எங்கே படிச்சிங்க, எப்படி படிச்சிங்கன்னு கேளுங்க. உடனே நான் கண்ணே சுவாமி, இந்த பாசுரம் உங்களுக்கு யார் சொல்லிக் கொடுத்தா அப்படின்னா. அதுக்கு அவர் சொல்கிறாரு, हमें तमिल नहीं आता, हम नेपाल से आते हैं, हम हिंदी जानते हैं, बस उतना ही. எனக்கு தமிழ் தெரியாது, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு புரியலைன்ற. நேபாளத்திலிருந்து வர்ற ஒரு மனுஷன், தமிழில் ஒரு வார்த்தை தெரியாத மனுஷன் பாசுரம் பூரா அப்படி கணீர்னு சொல்கிறார், உச்சரிப்பு தவிர. அப்புறம் ஹிந்தியில் பேசினேன். உங்களுக்கு யார் சொல்லிக் கொடுத்தா, எப்படி தெரியும் அப்படின்னா, எங்கள் அப்பா சொல்லிக் கொடுத்தாரு. அவருக்கு யார் சொல்லிக் கொடுத்தா, அவங்க அப்பா சொல்லிக் கொடுத்தாரு. அப்போ எந்த தாத்தாவுக்கு முதல்ல தெரியும் அப்படின்னா, ராமானுஜர் காலத்தில் இது ஆரம்பிச்சதுன்ற. ராமானுஜருடைய 1000வது ஆண்டு கொண்டாடுற இப்போ நாம் அதை புரிஞ்சுக்கணுங்க. இப்போ தமிழ்நாட்டில் விபிசிங்க நகரில் உட்காந்து நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் தமிழ் நடையாடாத ஒரு இடத்துல சந்து பொந்தெல்லாம் மூளை முழுக்கெல்லாம் பாசுரங்கள் ஒலிக்க செய்தார் ராமானுஜர். இந்த 120 வருஷமும் அவர் என்ன பாடுபட்டிருப்பார், அவர் சாதனை எவ்வளவு, அதை சிந்திக்கணும். அதனால தான் இவ்வளவு மகத்தான காரியங்கள் செய்யக்கூடியவர் இவர் தாங்கிறத பார்த்த மாத்திரத்தில் புரிஞ்சுக்கிட்டு ஆள வந்தார், அவரை நியமித்தார். அவர் 12 வருஷம் சோழராஜாவுக்கு பயந்துக்கிட்டு அங்கே மேற்நாட்டில் இருந்தார். அப்பவும் அவர் சும்மா இல்லையே. அங்கே போனால் அங்கே இருந்த சமண மன்னனை வைணவத்துக்கு திருப்பினார். அங்கே எத்தனை பேருக்கு தமிழ் பாசுரங்கள் சொல்லிக் கொடுத்தார். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால், பெங்களூர் பக்கம் மாண்டியா இந்த பக்கம்லாம் போனீங்கன்னா கன்னடக்காரங்க தான் பாசுரங்கள் அவ்வளோ அழகாக சொல்கிறாங்க. எல்லாம் ராமானுஜர் மையமே தான். இப்போவும் வந்து வைரமுடி சேவைன்னு நடக்கும். வருஷம் வருஷம் போனீங்கன்னா மேலக்கோட்டையில் எப்பா 1,00,000 பேருக்கு குறையாது கூட்டம், அவ்வளோ கூட்டம் இருக்குது. எல்லாம் ராமானுஜர் மையமே தான். அங்கே உற்சவர் காணான உடனே போய் டெல்லிக்கு போய் அந்த பாஷையில் பேசி அந்த சுல்தானை நம்ப வச்சு அந்த உற்சவரை வாங்கிட்டு வந்து மறுபடி பிரதிஷ்டை பண்ணி அந்த உற்சவங்கள் மறுபடி குறைவரை நடத்தி தமிழ் நடையாடாத இடத்திலே பாசுரங்கள் ஒலிக்கும்படி செய்தார். அதேமாதிரி ஆந்திராவில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாயுடுஸ், ரெட்டியார்ஸ், கோமட்டி செட்டியார்ஸ் அவங்களாம் எல்லாம் 4000 மனப்பாடமாக தெரிஞ்சவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க. எல்லாம் ராமானுஜருடைய மையமே தான். திருப்பதி ராமானுஜர் இல்லைன்னா திருப்பதி இல்லை. திருப்பதி ஒரு காலத்தில் அங்கே இருக்கிறது பெருமாளே இல்லைன்ட்டான். ஒருத்தன் சொல்கிறான் முருகன்றான், ஒருத்தன் சொல்கிறான் அம்பாளுங்கிறான், ஒருத்தன் சொல்கிறான் சிவனுங்கிறான். இப்படி காலகட்டத்தில் இவர் ராமானுஜர் தலையிட்டு அது பெருமாள் தான் ஸ்தாபகம் பண்ணி அந்த வைணவத்தை ஸ்தாபித்தார். அதனால தான் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா திருப்பதியில் ராமானுஜர் சன்னதி இருக்குது. மேல் திருப்பதியும் இருக்குது, கீழ் திருப்பதியும் இருக்குது. அதே மாதிரி ஸ்ரீரங்கத்தில் கோவில் நிர்வாகத்தை நீர் நடத்த வேண்டும் என்று அவருக்கு உடையவர் பட்டம் கொடுத்த போது ரங்கநாத பெருமாள் கோவில் நிர்வாகத்தை நீர் தான் நடத்தணும்னார். அப்போ 10 கொத்தா அங்கே இருக்கிற கைங்கரியார்த்திகளை பிரித்து, நைவேத்தியம்லாம் நீ பார்த்துக்க, கோசாலை நீ பார்த்துக்க, நந்தவனம் நீ பார்த்துக்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கி வரைக்கும் அந்த ஸ்ரீரங்கம் நிர்வாகம் நடக்குது. திருப்பதி நிர்வாகமும் இந்த ராமானுஜரால் நடந்தது தான். கோவில் நிர்வாகத்தில் அவ்வளவு அக்கறையாக இருப்பார். ஒரு வினாடி கூட வீண் பொழுதுபோக்குறவர் இல்லை. நாம் இன்றைக்கி 1000வது ஆண்டு கொண்டாடுறோம்னா அவரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம்னா அவர் எப்பேற்பட்டவர், நாம் நம்ம வாழ்க்கையை எப்படி மாற்றிக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குவோம். ஒரு தடவை ஸ்ரீரங்கத்தில் கோவிலை விட்டு வெளியே வர்றார், பெருமாளை சேவிச்சுட்டு வெளியே வர்றார். வீதியில் சில பசங்க மண்ணில் கோவில் கட்டி விளையாடுறானுங்க, சின்ன சின்ன பசங்க.
அதை அவர் பார்க்குறாரு. ஒரு பொம்மையை வச்சுக்கிட்டு ஏய் இதான் பெருமாளாம் அப்படின்னு ஒருத்தன் போய் அவன் வீட்டிலேருந்து ஒரு மணி எடுத்துகிட்டு வந்துட்டான். அதை அடிக்கிறான், பூஜை டிங் டிங் டிங்னு அடிக்கிறான். உடனே நைவேத்தியம் பண்ணுறா பேர் வழின்னு அங்கேருந்து ஒரு வாழை இலையை கிழித்து அதில் மண்ணை கொஞ்சம் வச்சு அதை பெருமாளுக்கு ஒருத்தர் நைவேத்தியம் பண்ணுறான். அப்புறம் அங்கே இருந்து எல்லாம் சேவார்த்தியெல்லாம் ஒழுங்காக நில்லுங்க அப்படின்றான். உடனே மற்ற பசங்கள்லாம் ஒழுங்காக கை கட்டி நிற்கிறாங்க. செடாரி வைக்கிறான், செடாரிங்கிற பேரில் நித்தியோ வைக்கிறான். செடாரி வைக்கிறான், வெறும் தண்ணியை கொடுக்குறான், தீர்த்தம்னு பிரசாதம்னு மண்ணை கொடுக்குறான். இதை பார்த்துக்கிட்டே இருந்தார் ராமானுஜர். அந்த பசங்க கியூவில் போய் இவர் நின்றுட்டார். கடைசி பையன் தாண்டினவனே இவர் போய் நிற்கிறார். எனக்கு பிரசாதிக்கணும், பிரசாதம் ஆமாம் தான், ஏன்னா மாமா வந்திருக்காரு அப்படின்னு. சரி அப்படின்னு கொஞ்சமாக கொடுக்குறான். அதை அவர் மண்ணுன்னு நினைக்காம வாங்கி வாயில் போட்டுக்கிட்டார். மற்ற பசங்கள்லாம் பிரசாதம்னு வாங்கிட்டு கீழே போட்டாங்க, இவர் வாங்கி வாயில் போட்டார். கூட வந்து சிஷ்டி சுவாமி என்னது அப்படின்னு. இது தாண்டா உண்மையான பக்தி, வைஷ்ணவம் இங்கே தாண்டா இருக்குது. அவன் எவ்வளவு ஸ்திரமாக நம்புகிறான் அதை பெருமாள் என்ன, அந்த நம்பிக்கைக்கு தாண்டா பெருமாள் கட்டுப்படுவான், இதாண்டா பிரசாதம் அப்படின்னாரா. இதெல்லாம் நம்ம கேள்விப்படுறோம். அப்படி வைணவத்துக்காக கணந்தோறும் வாழ்ந்தவர். அதனால் அவருக்கு 1000வது ஆண்டு மட்டுமில்லை, ஒவ்வொரு ஆண்டும் அவருடைய நினைவாக கொண்டாட வேண்டிய ஒரு மகான். இந்த நாட்டில் வைணவர்கள் மட்டுமில்லை, எல்லாருக்கும் ராமானுஜருடைய உபதேசங்களில் 1-2 தேரும். நான் என்னுடைய வாழ்க்கை அனுபவத்தில் இந்த வைணவத்தினுடைய வெளிவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கும் ராமானுஜருடைய போதனைகளை சொல்லி இது நல்லா இருக்குது அப்படின்னு இந்த 1-2 கொள்கைகளை ஏற்றுக்கொள்ளும்படி நான் பண்ணியிருக்கிறேன். அதனால் இந்த ராமானுஜருடைய வைபவத்தை நாம் சிறப்புடன் கொண்டாடுவது மட்டும் இல்லாமல் மற்றவர்களுக்கும் எடுத்து சொல்லி இந்த குரு பரம்பரா பிரபாவத்தை படித்து புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அதை நீங்கள் இந்த மாதிரி மேடை போட்டு பேசணுங்கிற அவசியம் இல்லை. சும்மா பஸ்ஸில் பக்கத்தில் உட்காந்துருக்கிறவர்கிட்ட சொன்னாலும் அது பிரச்சாரம் தான். அப்படி தான் பரவுச்சு. இப்போ இந்தியா சுதந்திரத்துக்காக போராடி கொண்டு இருந்தபோது எப்படி வந்து மக்களுக்கு எழுச்சி உண்டு பண்ணினாங்க. காமராஜர் என்ன பண்ணுவாராம், மல்லாக்கொட்டை விற்கிறவன் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு அந்த மல்லாக்கொட்டை மடித்து கொடுக்குற பேப்பர் மாதிரி வெள்ளைக்காரனுக்கு விரோதமான சுதந்திர போராட்டம் எழுச்சி தூண்டக்கூடிய பிரச்சார பேப்பர்களை வச்சு கொடுப்பாராம். இதை படித்து பாருங்கண்ணே. ரயிலில், பஸ்ஸில், சினிமா தியேட்டரில், பீச்சில். அப்படி தான் இந்த நாடு வீறு கொண்டு எழுந்தது. பிரச்சாரம்னா அதுதான் பிரச்சாரம். அதாவது ஒரு கருத்து ஒரு சமுதாயத்தினுடைய இறுதி வரை சென்றடைய வேண்டும். அதுதான் வெற்றிகரமான பிரச்சாரம். மேல்மட்டத்திலிருந்து கீழ்மட்டம் வரைக்கும் போகணும். அதை ராமானுஜர் வெற்றிகரமாக செஞ்சார். அவரளவு நம்மளால் செய்ய முடியாது. அவரை மனசில் நினச்சிக்கிட்டு ஏதோ நம்மளால் முடிஞ்ச அளவு செய்யணும். திரு ஹரிகிருஷ்ணன் மற்றும் இந்த ராமானுஜர் 1000வது ஆண்டு விழா குழுவை சேர்ந்த உறுப்பினர்கள்லாம் எவ்வளவோ உற்சாகமாக இதில் ஈடுபட்டு இந்த இடத்துக்கு வர்றதுக்கே எனக்கு 20 நிமிஷம் ஆகிப்போச்சு. அவ்வளோ தூரம் தள்ளி இருக்குது பாண்டிச்சேரியிலிருந்து. இங்கே இந்த இடத்துல ராமானுஜரை பற்றிய செய்தி மக்கள் காதில் விழணுங்கிற ஒரு நல்லெண்ணத்தில் செய்திருக்கிறார்கள். இந்த நல்லெண்ணமானது மேன்மேலும் வளர்ச்சி அடைந்து ராமானுஜருடைய 1000வது ஆண்டு 1000வது கருத்து மலர்ச்சி ஆண்டாக வெளிப்பட வேண்டும் என்று எம்பெருமானை பிரார்த்தித்து கொண்டு இங்கே நான் இன்று வருவதற்கு காரணமாயிருந்த ஸ்ரீ வைஷ்ணவ ஸ்ரீமான் ஹரிகிருஷ்ணன் அவர்களுக்கும் மற்றும் இந்த விழா குழுவிலே சம்பந்தப்பட்ட தலைவர், துணைத் தலைவர், குழு உறுப்பினர்கள், இந்த முயற்சியில் ஈடுபட்ட அனைவருக்கும் என் நன்றி கூறி இதுகாரும் பொறுமையாக செவிமடுத்த ஸ்ரீ வைஷ்ணவ மகனியர்களுக்கும் ஆண்டாள் கோஷினருக்கும் என்னுடைய தண்டவத்த நமஸ்காரத்தை தெரிவித்து விடைபெறுகிறேன். ஜெய் ஸ்ரீமன் நாராயண்.